நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எங்கள் வீட்டில் வைக்கிற மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, என்னோட ஸ்டைலில் இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலாம் வாங்க. மீன் குழம்புக்கு தேவையான பொருள் இங்கே இருக்கிறது தான். குழம்பு வைக்க பாத்திரம், ஆயில், வெங்காயம், தக்காளி, இடித்து வச்ச பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், தாளிக்க கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வீட்டு குழம்புத்தூள், மஞ்சத்தூள், புளி, தேவையான அளவு உப்பு. அப்புறம் இந்த மீன் வச்சு தாங்க இன்னைக்கு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இது ஷீலா மீன், கிறிஸ்டி ஷீலா. இந்த மீனில் தான் நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த குழம்பு. பசங்களுக்கெல்லாமும் கொடுக்கலாம், முள்ள அவ்வளோவா இருக்காது, ஆனால் ரொம்ப குழம்பு டேஸ்டாக இருக்கும். வாங்க செய்முறை செஞ்சுடுவோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இதுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க தாளிப்புக்கு வெந்தயம், கடுகும் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்ச பிறகு இடிச்சு வச்ச பூண்டு, பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், தாராளமா கருவேப்பிலை, போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினாதான் குழம்பு கெட்டியா டேஸ்டா வரும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நம்மளோட காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். எங்க வீட்டுல காரம் நல்லா சாப்பிடுவாங்கன்றதுனால நான் கொஞ்சம் தாராளமாகவே மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுவும் இல்லாம இது இன்னைக்கு நைட்டு வைக்கிறதுனால மறுநாளும் தேவைப்படும். மறுநாள் சாப்பிட்ற மீன் குழம்பு தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா தேவைப்படும்ன்றதுனால நான் கொஞ்சம் சேர்த்தே போடுறேன். கொஞ்சமா இதுல தண்ணி ஊத்திக்கலாம். தேவையான அளவு புளி கரைசல் போட்டுக்கலாம். என்னடா கையை வச்சு போடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நம்மளோட கை பக்குவம் அதுல பட்டாதான் நல்ல குழம்பு டேஸ்டா இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அளவு தண்ணியும் போட்டுக்கலாம். ஏன்னா குழம்பு கொதிச்சு வரணும். குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு வச்சிருவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மீனெல்லாம் சேர்த்துருவோம். இப்படியே இதை ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். மீன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கரண்டி போட்டு கலரக்கூடாது. இப்படி ஒரு கலக்கி நம்ம வச்சிட்டோம்னா மீன் உடையாம வரும். இப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மறுபடியும் வச்சிருக்கோம்.